ரெண்டு செஷன் முடித்திருக்கிறோம். Just to recap what we did last 2 weeks. கடந்த 2 வாரம் நாம் என்ன செய்தோம் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக தீர்க்க தரிசன வசனங்களும் கடைசி காலமும், prophetic scriptures and end times. It is so easy to get entangled with the prophecy that floats in the air. நமக்கு காதுகளிலே வந்து விழுகிற பல தீர்க்க தரிசனங்களை, மக்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை கேட்டு நாம் சிக்கிக்கொள்ள முடியும். அதிலே தவறாக அதிலே நாம் போய் சிக்கிக்கொள்ள முடியும். நமக்கு கைடிங் லைட்டாக தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கும் பொழுது, when there is prophetic scriptures to guide us into light, why go and settle for something that is not tested? அதாவது தீர்க்க தரிசன வசனங்களுக்கு இணையாக உள்ள தீர்க்க தரிசனங்களை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் தீர்க்க தரிசன வசனங்களுக்கு மாறாக உள்ள தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கிறதே, அதற்கு தான் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். I believe in the ministry of the prophet. I believe in the gift of prophecy. ஆவியின் வரங்கள் என்ற காரியத்தை குறித்து படிக்கும் பொழுது அந்த காரியங்களை நான் யூசுவலாக வலியுறுத்துவேன். ஸோ இன்றைக்கும் ஆவியின் வரங்கள் செயலிலே இருக்கிறது, எந்த விதமான அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசன வசனங்களுக்கு நாம் அந்த அதுக்கு இக்னரேட்டாக இருக்கக்கூடாது, அதை அறியாமை என்ற நிலையிலே நாம் அதை விட்டுவிடக்கூடாது. அதுவும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸோ கடைசி காலத்தை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சரியாக முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் எண்ட் டைம்ஸ் என்பதை நான் முதலாவது செஷனில் பண்ணினேன். ரெண்டாவது, போன வாரம் ஜீசஸ் சைன் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ், இயேசு கடைசி காலத்தை குறித்து என்ன சொன்னார் என்பதை மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், லூக் சாப்டர் 21, மேத்யூ சாப்டர் 24 அண்ட் மார்க் சாப்டர் 13. இந்த 3 சாப்டரில் தான் நமக்கு இயேசு அவருடைய வருகையை குறித்து சொன்ன வசனங்கள் இருக்கிறது. நன்றாக நேரம் எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் நன்றாக மறுபடியும் படித்து பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைச்சிரும். இது எதுவும் மறைமுகமாக அல்லது ஒரு தரிசனமாக அல்லது சிம்பாலிக்கா எதையும் ஆண்டவர் சொல்லலை. எல்லாம் ஆஸ் இட் இஸ். உங்களுக்கு தமிழ் நல்லா புரிஞ்சுதுன்னா, இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுதுன்னா, நீங்கள் தமிழ் பைபிளையோ இங்கிலீஷ் பைபிளையோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அப்படியே புரியும். யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜீசஸ் இஸ் ட்ரைங் டு சே. இயேசு என்ன சொல்லுகிறார் என்பது தெளிவாக உங்களுக்கு புரியும். போன வாரத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்களுக்கு 6 காரியங்களை சொன்னேன். அதை உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். முதலாவதாக கடைசி காலத்தை குறித்து அடையாளங்கள் என்ன என்று இயேசுவினிடத்திலே கேட்டார்கள். ஜீசஸ் வாஸ் ஆஸ்க்ட் பை த டிசைபிள்ஸ். இங்கே மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21, மார்க் 13 இதை என்ன சொல்லுவார்கள் என்றால், தியாலஜிக்கல் டேர்மில் இறையில்ல ஆலிவெட் டிஸ்கோர்ஸ், ஒலிவ மலையிலிருந்து இயேசு சீஷர்களுக்கு சொன்ன காரியங்கள் இல்லையா. ஆகவே இதை ஆலிவெட் டிஸ்கோர்ஸ் என்றும் சொல்லுவார்கள். இங்கே இயேசுவினிடத்திலே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன, அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். வாட் இஸ் தி சைன்? they asked for one sign. what is the sign என்று கேட்டார்கள். but Jesus gave them 6 signs. 6 அடையாளங்களை இயேசு கொடுத்தார். நம்பர் 1, religious deception.
இறை சத்திய காரியத்தை குறித்ததான வஞ்சகம். உண்மை போல இருக்கும், ஆனால் நாம் ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, மிகைப்படுத்தப்பட்ட செழிப்பின் உபதேசம், மிகைப்படுத்தப்பட்ட விசுவாச போதனைகள் உலகத்திலே இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இல்லை. வஞ்சகம், நியூ ஏஜ். நிறைய கிறிஸ்டியன் பிலீவர்ஸே நிறைய நியூ ஏஜ் நம்பிக்கைகளை நிறைய கையாளுகிறார்கள். there is divinity within you, நீயே அந்த இறை தன்மை உடையவர், ஆகவே யூ ஆர் காட் என்ற அளவிற்கு இன்றைக்கு உபதேசங்கள் ஈவன் சம் கிறிஸ்டியன் சர்க்கிள்குள்ள இருக்கிறது. கிறிஸ்டியன் யோகா அதெல்லாம் கூட நடக்குது, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்டியன் யோகா கேட்குறாங்க, கிறிஸ்டியன் யோகான்னு ஒன்று வச்சுக்கிடலாமா, அது எக்ஸசைஸ் தானே. எக்ஸசைஸ்ன்னு சொல்லுங்க, ஏன் யோகான்னு சொல்கிறீங்க? இஸ் there anything called Christian devil? Is there anything called Christian devil? If there is anything called Christian devil, then you can have Christian yoga. See, யோகாவினுடைய டேஞ்சர்ஸ் ஐ டோன்ட் நோ. இன்றைக்கு நீங்கள் இதை அட்டன் பண்ணுகிற உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு அதை குறித்து ஒரு தெளிவு இருக்கிறது என்று தெரியவில்லை. லெட் மீ டெல் யூ டுடே outrightly, யோகா இஸ் டிமானிக். யோகாவை குறித்து தெளிவான புரிந்து கொள்ள நமக்கு இருக்கணும். It is nothing, it is not exercise. Exercise na exercise nu sollirunga, adha yen yoga nu solreenga. Why do you want to give that name and why do you want to go and do what they are saying? avanga solra காரியங்கள், அதுல நிறைய காரியங்கள், அதுல இருந்தவர்கள் நிறைய பேர் விடுதலை பெற வேண்டியது, டெலிவரன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. and they manifest like snakes. We have seen all that. So religious deception, Christian போர்வையில், ஆனால் வந்து வசனத்தை கூட சிலர் சொல்லுவாங்க, ஆனால் வந்து உண்மையா இருக்காது. வாட் இஸ் டிசெப்ஷன்? உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து போறது தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் அதிகமாக வருகிறது. இயேசு சொன்னார், இது இருக்கும் கடைசி காலத்தில். முதல் அடையாளம் 4 வார்னிங் கொடுக்கிறாரு. மேத்யூ 24 ஏற்கனவே போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், வந்து 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம். Matthew 24 verse 4, verse 5, verse 11, verse 24 ஆகிய 4 இடத்துல ஆண்டவர் இயேசு இந்த கடைசி காலத்தை குறித்து எச்சரிக்கும் பொழுது மேத்யூ 24 அவர் 4 முறை அதை சொல்லுகிறார். அதான் ஃபர்ஸ்ட் அடையாளமாக கொடுக்கிறார். அவர் 4 முறை அதை மென்ஷன் பண்ணுகிறார். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்று மறுபடியும் 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 சொல்லுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலிஜியஸ் டிசெப்ஷன். நம்பர் 2 பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், தேசங்களுக்கிடையே யுத்தம். ஸோ இன்றைக்கு பார்க்கலாம் இல்லையா, உலகம் எங்கிலும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளிலே 2 மகா பெரிய உலக மகா யுத்தங்கள் நடந்தது. 2 great world wars in the last 100 years. உலக மகா யுத்தம், முதல் உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு அவர்கள் உலக தேசங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு பிறகு 2வது உலக மகா யுத்தம் வெடித்தது. 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஐநா சபை என்பதை UN ஆரம்பித்தார்கள். எங்க யுத்தம் ஓஞ்சுதா? இல்லை, கண்டினியூஸாக யுத்தம் நடந்துட்டு தானே இருக்கு. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும் என்பதை இயேசு சொன்னார். 3வது எத்னிக் கான்ஃப்ளிக்ட், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 7ஆம் வசனம். எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இனக்கலவரம். Sri-Lankan Tamils and Sinhalese, Palestinians and Jews, the blacks and the whites in America, North Indian, South Indian divide, Aryans and Dravidians, Chinese, Indian. So ethnic conflicts இருக்கிறதை இயேசு முன்னறிவித்தார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். அதற்கு பிறகு 7ஆம் வசனம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். 4வது. நம்பர் 4 இயற்கை சீற்றம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றம். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. What we are seeing today is nothing but Matthew 24:7 coming to pass.
மத்தேயு 24:7 இயேசு சொன்ன 4வது அடையாளம் என்னை பொறுத்த வரைக்கும். பிறகு 8ஆம் வசனத்தில் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டினேன், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the times where the sorrow begins. வேதனைகளுக்கான ஆரம்பம். Beginning of birth pains. கற்ப வேதனைக்கு ஆரம்பம். கற்ப வேதனை ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? வலி கூடும். இது ஆரம்பம்னு சொல்றார் ஆண்டவர். அதனால தான் நான் சொல்றேன், இந்த குளோபல் பேண்டமிக்கு, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற காரியங்கள், இந்த வேர்ல்ட் இஸ் நாட் கோயிங் டு பிகம் அ பெட்டர் பிளேஸ் பிரதரன். உலகமானது நாம் ஆசைப்பட்டாலும் ஒரு நல்ல இடமாக அது இருக்க போவதில்லை. ஐ வில் டாக் அபவுட் தட் டுடே. இன்றைக்கு நான் சில காரியங்களை பேசுகிறேன், சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ மோசமாக தான் போயிட்டு இருக்கோம். அதன் நடுவில் நாம் எப்படி வாழுவது? How do we prepare ourselves for this difficult time? நம்மை நாமே எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது இந்த காலத்திற்கு? அதான் இன்றைக்கு டாபிக். நெக்ஸ்ட் என்னது? மத்தேயு 24 5வது இன்டென்ஸ் பெர்சிக்யூஷன். மத்தேயு 24 9 10 12. மேத்யூ 24 9 10 12. உங்களை உபத்திரம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எப்படி குளோபல் பேண்டமிக் என்று ஒன்று வந்ததோ, இப்பொழுது there will be global persecution. If I look at the Bible, if I look at the scripture that Jesus said, இயேசு சொன்ன வசனத்தை வைத்து பார்த்தால் அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். There will be a global persecution. அப்படித்தானே போட்டிருக்கு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிற காரியங்கள். இன்டென்ஸ் பெர்சிக்யூஷன். 6வது மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். 6 அடையாளத்தை இயேசு சொன்னார். அப்போது முடிவு வரும். எப்பொழுது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும். This gospel of the kingdom will be preached to all peoples, and then the end will come. And then the end will come. முடிவு அப்பொழுதுதான் வரும். ஆமென். So 6வது intentional proclamation. தீவிர சுவிசேஷ பிரகடனம். 6 காரியங்கள். ரிலிஜியஸ் டிசெப்ஷன், நம்பர் 1. நம்பர் 2 பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். நம்பர் 3 எத்னிக் கான்ஃப்ளிக்ட். நம்பர் 4 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். 5வது இன்டென்ஸ் பெர்சிக்யூஷன். 6வது இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன். தமிழில் சொல்கிறேன். 1வது இறை சத்திய வஞ்சகம். 2வது தேசங்களுக்கிடையே யுத்தம். 3வது இனக்கலவரங்கள். 4வது இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், பெஸ்டிலன்ஸ், பிளேக்ஸ். 5வது தீவிர உபத்திரவம். 6வது தீவிர சுவிசேஷ பிரகடனம். தீவிர சுவிசேஷ பிரகடனம். இதான் நான் போன வாரத்தில் முடித்தேன். ஆனால் இந்த 6 காரியத்தை நான் உங்களுக்கு 3ஆக நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட் மீ பிரசன்ட் இட் as 3. சரியா? போன வாரத்தில் இந்த 6 சொன்னேன் இல்லையா, அதை இப்போ நான் 3ஆக சொல்லுகிறேன். நம்பர் 1 டிசெப்ஷன். நம்பர் 2 டிஸ்ட்ரக்ஷன். நம்பர் 3 டெஸ்டினி. முதலாவது வஞ்சகம், டிசெப்ஷன். அந்த மத்தேயு 24 நீங்க சம்மரைஸ் பண்ணீங்கன்னா அப்படித்தான் நீங்க பார்க்கலாம். வஞ்சகம். சரியா? 2வது அழிவு, பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், நேச்சுரல் டிசாஸ்டர், பெர்சிக்யூஷன். இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்தீங்கன்னா 2 3 4 5 எடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. முதலாவது வஞ்சகம், 2வது அழிவு, 3வது டெஸ்டினி. ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். டெஸ்டினி அல்லது
டிக்ளரேஷன், ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க. இங்கிலீஷில் all three comes with word D, with the alphabet D. Deception, destruction, declaration. Declaring to the world the gospel of Jesus. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சரி, இப்போ இந்த மூன்றை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு டாபிக், டுடேஸ் டாபிக். How do we prepare ourselves in these difficult times? இந்த டிசெப்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிற காலகட்டத்தில் நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது? How do we prepare ourselves? நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வது எப்படி? சரியா? இந்த மூன்றுக்கு நான் பரிகாரத்தை சொல்லுகிறேன். I will hold that, but I will dive into today's subject, but I will come back. முடியும் போது இந்த மூன்றுக்கு நாம் என்ன செய்யணும், what should be our response என்பதை நாம் படிக்கலாம். சரியா? ரைட். இப்ப how do we prepare ourselves in difficult times, in perilous times? இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறதான கடைசி காலத்தை குறித்து இன்னொரு பேசேஜ் எடுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 2 Timothy chapter 3 verse 1 to 5. அதை நான் இன்றைக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை தான் நான் அதிகமாக உங்களோட கூட ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்று எப்படி போன வாரத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், அதே போல் இன்றைக்கு நான் அதிகமாக உங்களோடு கூட ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு சாப்டர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். ஆனால் இப்போ நான் அந்த முதல் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. perilous times. இந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அது கொடிய காலங்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பைபிளில் இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew 8:28. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது, this is Jesus, பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால், நல்ல கவனிங்க, அவர்கள் 2 பிசாசு பிடித்தவர்கள் கொடியர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த இடத்துல தான் அந்த வேர்டு, கிரீக் வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. the only other place where this word is used. கடைசி காலங்கள், கொடிய காலங்கள், எவ்வளவு டிமானிக்கா இருக்கும் கடைசி காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த வார்த்தையிலிருந்து. கொடிய காலங்கள், எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள்? அடுத்த 4 வசனங்கள்ல 18 விதமான moral degradation, moral blemishes, 18 காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குணத்தில், கேரக்டர்ல இருக்கிறதான குறைபாடுகள், கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. we will come back to that. கடைசி காலம், பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிள் has a lot to say about the last days. அதாவது பைபிளில் நீங்க வெகு சில புஸ்தகங்கள் தான் அந்த கடைசி காலத்தை குறித்து ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு புக் என்று சொல்ல முடியும். most books of the Bible has some reference to the last days. இந்த கடைசி காலத்தை குறித்து நீங்க பைபிளில் படிச்சீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில், அதாவது நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு காலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பட் அதே டைம்ல
there is also going to be extraordinary opportunities. நல்லா கவனிங்க. Before we go to 2 Timothy chapter 3, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகிறதற்கு முன்பாக நான் உங்களோடு கூட இந்த ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன் சில நிமிடங்கள். இந்த கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் இருக்கும் என்றும் பைபிள்ல வாசிக்கிறோம். There will be extraordinary pressure for us in this end time. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பிரஷர் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் ஏராளமான வசனத்திலிருந்து நீங்கள் அதை உறுதிப்படுத்தலாம். ஆனால் அதன் நடுவில் there is going to be an extraordinary opportunity. நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி taking advantage of the opportunities and surviving the pressures of life, வாழ்க்கையிலே வருகிறதான சவால்களை சந்திப்பதற்கும் வாழ்க்கையிலே வருகிறதான தருணங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த கடைசி கால சத்தியங்களை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறது அவசியம். பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஏன் இன்றைக்கு நம்ம அலர்ஜிக்கா இருக்கிறோம்? கடைசி காலத்தை குறித்து பேசுகிற யாரை குறித்தும் why are we allergic to prophecies? ஏன் இன்றைக்கு அலர்ஜிக்கா இருக்கிறோம்? அட்லீஸ்ட் a good number of us. ஏன் ஆர்வமாக இன்றைக்கு படிக்க வந்திருக்கிற நம்மிலே அநேகருக்கு ஒருவேளை ஏன் தெரியுமா? இதை நிறைய தவறாக அவர்கள் செய்கிறதுனாலே டிஸ்டார்ஷன், அபியூஸ், ஓவர் எம்பசைஸ், ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்பிரேஷன், வியாக்கியானங்கள் எல்லாம் தவறாக ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல குழப்பத்தை உண்டாக்குகிறதுனால வேண்டவே வேண்டாம், இயேசு என்றைக்கு வருவாருன்னு டேட்டு குறிக்கிறதுல இருந்து இல்லையா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டே வேண்டாம், காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது என்று ஒதுக்கி வைக்கிறோம். நோ நோ நோ, மோஸ்ட் ட்ரூத் இந்த பைபிள் இருக்கிற சத்தியத்திலே அநேக காரியங்கள் டிஸ்டார்ட் பண்ணப்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. அதுக்காக உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நோ நோ நோ. கடைசி காலத்தை குறித்து நாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் நமக்கு இந்த பாடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 sides இருக்கிறது கடைசி காலத்தில். there is good side and there is the bad side. இந்த கடைசி காலத்தில் நல்ல பகுதிகளும் உண்டு, அதே நேரத்தில் கெட்ட பகுதிகளும் உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு, அப்போசிஷனும் உண்டு, வாய்ப்புகளும் உண்டு, தடைகளும் உண்டு. எப்படி பாஸ்டர் ரெண்டும் இருக்கும் ஒரே நேரத்தில்? ஒரு வசனம் காட்டட்டுமா? 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 16 and verse 9. 1 Corinthians chapter 16 and verse 9. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 16 and verse 9. ஏனெனில் பவுல் சொல்லுகிறார், பவுலுடைய மிஷனரி ஜர்னி, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்க, போத் டுகெதர். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். there will also be problems, there will also be opportunities, there will be open door, there will also be obstacles. Open door does not mean easy ride. இந்த கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும். there will be good side, there will be bad side. Opportunity, opposition. Faithful remnant, decaying world. அதாவது உண்மையான ஒரு மீதியான ஒரு கூட்டம், இங்கிலீஷில் faithful remnant என்று சொல்லுவார்கள். உண்மையான ஒரு மீதியான ஒரு கூட்டம். எல்லா காலகட்டத்திலும் தேவன் எழுப்புதலுக்காக பயன்படுத்தின கூட்டத்தை பார்த்தால் ஒரு ஃபேத்ஃபுல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். யுத்தத்திற்கு வாங்கன்னு சொன்னால் 32,000 பேர் வந்தாங்க கிதியோனின் காலத்தில். பயப்படுறவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்கன்னா போயிட்டாங்க 22,000 பேர். கடைசியில் பார்த்தா 300 பேர் தான் இருந்தாங்க ஃபேத்ஃபுல் ரெமனன்ட். அவங்கள கொண்டு தான் கர்த்தர் தேசத்திற்கு வெற்றியை கொடுத்தார்.
எலியாவின் நாட்களிலே பாகாலுக்கு பணியாத சில தீர்க்கதரிசி, சில ஆயிரம் மக்கள் இருந்தார்கள். அவர்களும் எலியாவும் 120 பேர் மேல் வீட்டு மாடியில் ஆரம்பத்தில் அந்த 10 நாள் காத்திருந்த பொழுது 120 பேர் தான் காத்திருந்தாங்களா, அல்லது அதிகமான நாட்கள் காத்திருந்தார்களா? நான் விசுவாசிக்கிறேன் அநேகர் இருந்திருக்கலாம். 10வது நாள் வரைக்கும் பொறுமையோடு இருந்தது 120 பேர் தான். அந்த ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், உண்மையான மீதியானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பீப்புள் ஆஃப் காட், நீங்க அந்த வரிசையில் இருக்க வேண்டும். இந்த பாடத்தை படிக்கிறதான நீங்கள் growing as a disciple, growing as a disciple என்ற தீம் தான் உங்களுக்கு கிரைஸ்ட் சர்ச். தட் இஸ் யுவர் தீம், ரைட்? growing as a disciple, நீங்கள் சீஷராக வளருவது. இந்த காலத்தில் எப்படி பாஸ்டர் வளர்றது? எல்லாருமே வேற மாதிரி இருக்கிறாங்களே, எல்லாரையும் விட்டு தள்ளுங்க, நீங்க வளருங்க, நீங்க வளருங்க. See, இந்த கான்ட்ராஸ்ட், இந்த end time revival னு ஒன்று இருக்கு, end time disaster ஒன்று இருக்கு. அதாவது கடைசி கால எழுப்புதல் என்று ஒன்று இருக்கு, கடைசி கால அழிவு என்று ஒன்று இருக்கிறது. பர்சிக்யூஷன் என்று ஒன்று இருக்கு, ப்ரொக்ளமேஷன் என்று ஒன்று இருக்கு. எல்லாமே டுகெதராக தான் வரும். நாம் பைபிளில் பார்க்கும் பொழுது இந்த 2 காரியங்கள் பேரலாக வருகிறதை தான் நான் பார்க்கிறேன். ஐசாயா சாப்டர் 60, இந்த தீம், இந்த 2 எக்ஸ்ட்ரீம், இந்த 2 கான்ட்ராஸ்ட், இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு ரெண்டும் ஒன்னா இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதற்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 60 verse 1 to 3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள், இருள், காரிருள். அப்புறம் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். glory on one side, darkness on the other side. See the contrast. காரிருள் ஒரு பக்கம், டீப் டார்க்னஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகிமை. நீங்க எந்த பிரிவில் இருக்க போறீங்க? நீங்க எந்த கேம்ப்ல இருக்க போறீங்க? You must grow as a disciple. You must be in the side where there is glory of God. The divide will be very obvious in the end times. இந்த கடைசி காலத்தில் இந்த பிளவு பெரிதாகிக் கொண்டே இருக்கும். There will be a stark divide between these two. The values வந்து சபைக்கு இருக்கிற values, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற values, committed believers இருக்கிற values, moral blemishes ஓடு இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த 10 வாதைகள் யாத்ராகமத்தில் எகிப்தில் வந்துச்சு இல்லை, அதில் ஒரு வாதை என்ன தெரியுமா? ஒரு வாதை என்ன தெரியுமா? Let us look at it. I'm just giving you an example. பைபிளில் உள்ள எக்ஸாம்பிள், the contrast. கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் உண்மையானவர்கள் இருப்பார்கள், இன்னொரு கூட்டம் வந்து ரொம்ப மோசமானவர்கள் இருப்பார்கள். நீங்க எந்த கேம்ப்ல இருக்க போறீங்க? அவங்கள பார்த்து வாழாதீங்க. உலகத்தில் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படி இருந்தா நீங்க அப்படி இருக்க வேண்டாம். How do you respond in this difficult times? இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? ஒரு உண்மையான மீதியான ஒரு கூட்டம் ஒன்று எழும்புகிறது ஆண்டவருக்காக. There is a breed of believers who will not compromise. ஆண்டவருக்காக தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவர்கள் தங்களை விற்று போட மாட்டார்கள், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்கள், ஒத்து போக மாட்டார்கள், ஆண்டவருக்காக நிற்பார்கள், மரணமே வந்தாலும் நிற்பார்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம், Exodus 10. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு, கவனிங்க, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாயிருக்கும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். இருள்
அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. கம்ப்ளீட் டார்க்னஸ். ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. எங்க? ஒண்ணுமே தெரியல. கம்ப்ளீட் டார்க்னஸ். இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருந்தது. God is able to do that. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Genesis 15:5. அவர் ஆபிரகாமை அழைத்து வெளியே அழைத்து வந்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். Your descendants will be like the stars, not just in numbers. Stars. நைட்டில் ஸ்டார் எப்பங்க தெரியும்? நல்லா தெரியும். The star shines the most in the deepest darkness. உலகமானது ஒரு பக்கம் அப்படி இருளிலே மூழ்கி கிடக்கிற காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Those who know the prophetic scriptures will be like those in light. 2 பேதுரு 1:19 முதல் வாரத்தில் வாசிச்சோம் இல்லையா? அல்லது இருளெல்லாம் தடவி கொண்டிருப்போம். Prophetic scriptures helps us to be in light. பகல்ல ஸ்டார் தெரியாதுங்க. சின்ன சின்ன வெளிச்சம் இருக்கும்போது தெரியாது. ஆனால் பிச் டார்க்னஸ் இருக்கும்பொழுது ஸ்டார் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீசன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். இயேசு சொன்னதான ஒரு ஓமை. The parable that Jesus said. Matthew chapter 13 and verse 30. களைகளும் இருக்கு, கோதுமையும் இருக்கு. அப்பொழுது வேலைக்காரர் 28ஆம் வசனம், verse 28, Matthew 13. வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள், களைகளை. அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்கி போடாதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 2 வளரட்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒன்றை பிடுங்குறேன்னு சொல்லி இதை பிடிங்கிடக்கூடாது, விடுங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சத்திலே சேர்த்து வைங்கள் என்றேன் என்று சொன்னார். 39ஆம் வசனம் அல்லது 38ஆம் வசனம், இன்டர்பிரேஷனை பாருங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். They belong to the evil one. பட் களை இது கோதுமை விதை நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், ஆண்டவருக்காக இருக்கிறவர்கள். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 2 பேரும் ஒண்ணா வளரட்டும். நியாய தீர்ப்பு நாளில் அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. நல்லா கவனிங்க, அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். என்ன, நம்ம கை வச்சோம்னா நமக்கு எதிராயிட்டு எதிராங்கன்னு தெரியாது, தேவதூதர்கள். அதனால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். இந்த உலகத்தின் முடிவில் 2 ஒண்ணா தான் இருக்கும்.
டார்க்னஸ் ஒரு பக்கம், லைட் ஒரு பக்கம், ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பக்கம், ஆப்போசிஷன் ஒரு பக்கம், ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இல்லை மக்கள் வந்து உலகத்தில் பல தீமையான காரியத்தில் ஈடுபடுவார்கள். கான்ட்ராஸ்டை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்பொழுதுமே இருக்கிறதை நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பைபிளில் காட்டி கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முக்கியமானது ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 22, லாஸ்ட் பேஜ் ஆஃப் த பைபிள், லாஸ்ட் புக் ஆஃப் த பைபிள், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள், கடைசி சாப்டர், கடைசி புக்கு, கடைசி பேஜ் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கடைசி காலத்தில் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அவன் இப்படி கம்பேர் பண்ணாதீங்க பிரதர், நீங்க நல்லா இருங்க பிரதர். என்ன பாஸ்டர், வேர்ல்டு அப்படியே வந்து அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குதே, இப்படி மோசமாக போயிட்டே இருக்குதே, ஒரு குட் நியூஸே இல்லையா? நீங்கள் தான் குட் நியூஸாக மாறணும். உங்களை பார்க்கும்போது தான் எதுவுமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே போகுது, எல்லாம் தெரிஞ்சுட்டு போகுது. ரைட்டு பிரதர், நீங்கள் ஏன் முன்னேறக்கூடாது, நான் ஏன் முன்னேறக்கூடாது? why don't we become better? கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு குரூப் இருக்க போகிறது. கோதுமையும் பதரும், கோதுமையும் களையும், நல்ல விதையும் இல்லை களையும் ரெண்டு ஒன்றா தான் விளையும். இதுக்கும் சூரியன், இதுக்கும் மழை இல்லை. ஆமாம், இஃப் யூ வாண்ட் தி wheat to ripen, you also must let the tare to ripen. இதுவும் ரைப் ஆகும், இதுவும் ரைப் ஆகும். ஆமென். அதுக்கு வேண்டிய என்வாயர்மெண்ட் தான் இருக்கும். ரைட். ஆண்டவர் இதெல்லாம் பயன்படுத்துவாரா? இது மாதிரி ஈவல் காரியத்தை பயன்படுத்திக்கிடுவாரா? ஆண்டவர் தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆச்சே. எந்த ஒரு நெகட்டிவான காரியத்தையும் ஆண்டவர் தான் அவருக்காக பயன்படுத்திக்கிடுவாரே. ஆமென். The advantage of evil, God uses it for his purpose. எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்திக்கிடுவார். ஆமென். உலகத்தின் ரட்சிப்புக்காக சிலுவையில் அவர் அடித்தாங்களே, அதையே பயன்படுத்திக்கிட்டாரே. Devil is an useful weapon in God's hand. He uses him in many ways for his purpose, including the purpose of tempting us. நம்மை சோதிக்கிற காரியத்திற்கும் சேர்த்து பிசாசை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் நான் கரெக்டாக ஆண்டோட வழிகள் நடந்துகிட்டே இருந்தோம்னா எல்லா சூழ்நிலையும் நமக்கு அட்வான்டேஜாக மாறிடும். இந்த காலத்தில் எப்படி நம்ம இருக்கணும்? மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. மேத்யூ 24, லூக் 21, மார்க் 13, இந்த 3 பேசேஜை நீங்கள் திருப்பி படித்து பார்க்கணும். நான் பல முறை மென்ஷன் பண்ணிட்டேன். ஐ மைட் மென்ஷன் மோர் டைம்ஸ் பிஃபோர் ஐ ஃபினிஷ் மை 6-week series. வாட்ச், பி அலர்ட். நீங்கள் மேத்யூ 24ல், லூக் 21ல், மார்க் 13ல் நீங்கள் திருப்பி வாட்ச், பி அலர்ட், பி விஜிலண்ட், எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வார்த்தை திருப்பி வரும். ஸோ இந்த கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். மார்க் 13ல் எடுங்க, மார்க் 13ஆம் அதிகாரம் எடுங்க. இது வரைக்கும் நம்ம மார்க் 13க்கு போகலை. நம்ம மத்தேயு 24, லூக்கா 21 ரெஃபரன்ஸ் கொடுத்தோம். அதில் ஒரு சில வசனங்களை பார்த்தோம். ஆனால் மார்க் 13க்கு போகலை. எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பைபிளில் ஹைலைட் பண்ணுற பழக்கம், அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் இருந்தால் ஹைலைட் பண்ணிக்கிடுங்க. மார்க் 13:5, எச்சரிக்கையாயிருங்கள். This is about end times. Olivet discourse. ஒலிவ மலையில சீஷர்களோடு இயேசு அவருடைய வருகையை குறித்து பேசுகிற பேசேஜ். மார்க் 13:5, எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13:9, எச்சரிக்கையாயிருங்கள், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13:23, மார்க் 13:23, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள்.
மார்க்கு 13:33 எச்சரிக்கையாயிருங்கள். See the word தமிழ்ல எச்சரிக்கையாயிருங்கள், 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 எச்சரிக்கையாயிருங்கள் 4 முறை வருகிறது. So what are the things that we should do in the last days? இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்க வேண்டிய, நாம் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ்ல ஒன்று, be vigilant, விழிப்புடன் இருப்போம், விழிப்புடன் இருப்போம். இப்ப 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். Come to 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவப்பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராகவும். இப்படிப்பட்ட மக்கள் தான் உலகத்திலே அதிகமாக இருப்பார்கள் என்று கடைசி காலத்தை குறித்து ஏற்கனவே இருக்கிறது. ஆமா பாஸ்டர், இப்படித்தானே எல்லாரும் இருப்பாங்க, நானும் அப்படியே இருந்துடுறேன் பாஸ்டர். நிறைய பேர் அப்படிதான் போட்டிருக்கேன் பாஸ்டர், அப்படித்தான் பாஸ்டர் நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, 2 குரூப் இருக்கு, 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. நீங்க அந்த குரூப்பா இந்த குரூப்பா? There will be a stark difference between these 2 groups. You choose to be in the faithful remnant company. ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு உண்மையான ஒரு மீதியான ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்திலே நீங்கள் இருங்கள் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இது யாரு? சபைக்குள்ள இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இது உலகத்தில் உள்ளவங்க நினைக்காதீங்க, கடைசி காலத்தில் சபைக்குள்ள. These are the 18 moral blemishes that you will see in the last days. இப்போ நீங்க கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும்ல உங்களை சுத்தி. ஒருவேளை நீங்களே சிலர் அப்படி இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டு வெளியில வாங்க. Grow as a disciple. ஆண்டவர் ஒரு faithful remnant company பில்ட் பண்றாரு. அவருடைய நோக்கத்திற்காக ஆண்டவர் எழுப்புகிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. 5ஆம் வசனம், எப்படி இதை பிலீவர்னு சொல்றேன்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இங்க பாருங்க, இந்த வேர்டு காட்லினஸ் இங்க இருக்கே, 5ஆம் வசனம், இது ஒரிஜினல் லாங்குவேஜில் எதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தெரியுமா? இது எந்த மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றி தெய்வீக பக்தியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த வேர்டு ஒரிஜினல் லாங்குவேஜில் யெகோவா தேவனை, இந்த இயேசுவை பின்பற்றுகிறதான இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஓகே, how do you prepare for this end times? ஒன்று, எச்சரிக்கையாய் இருங்கள். இன்னொன்று, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. the right association. சிலரோடு நீங்க சேரக்கூடாது பிரியமானவர்களே. don't waste time with people who will not change. they are not committed to change. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. don't waste your time. who will not change at all. மாறவே மாட்டேன்னு இருக்கிறவங்களை போட்டு நீங்க மாரடிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இல்ல forever இங்க பாருங்க, நீங்க இன்னும் அவங்க மாறவே மாட்டாங்க. சோ இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இதுல பாருங்க, எல்லாமே பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த குளோபல் பேண்டமிக் ப்ராப்ளம், இந்த உலக ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் இஸ் மேன். இது எல்லாத்தையும் பாருங்களேன், இதில் ப்ராப்ளமே மேன் தான். எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் தான் போட்டிருக்கு. கரப்ஷன் இன் த ஹியூமன் ஹார்ட், லவர்ஸ் ஆஃப் செல்ஃப், லவர்ஸ் ஆஃப் மணி, லவர்ஸ் ஆஃப் பிளஷர்.
இன்பத்தை, சுகபோக லௌகீகத்தை விரும்புகிறவர்கள், பணத்தை விரும்புகிறவர்கள், சுயத்தை அதிகமாக மேன்மைப்படுத்துகிறவர்கள் இந்த கடைசி காலத்திலே இருப்பார்கள். இதில் செல்ஃபிஷ்னஸ், பண ஆசை, சுய விளம்பரம், லௌகீக இன்பத்தை நாடி இருக்கிற காரியங்கள். உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, when did you really sacrifice to care for another person? மற்றவர்களை விசாரிக்கிறதற்காக, மற்றவர்களை கேர் பண்ணுகிறதற்காக, மற்றவருடைய நலனுக்காக எந்த சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிருக்கிறீங்க? நீங்களே உங்களே கேளுங்களேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு இந்த கடைசி காலத்தில் நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்களேன். பாருங்க, 2000 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை எல்லா மக்கள் கூட்டத்திற்கும். உலகத்தில் இன்னும் 4000 மக்கள் கூட்டம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. பைபிளில் போட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்போ அறிவிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும், அப்புறம் சுயநலமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். Matthew 24. Why gospel is not preached to the world today as much as it should? எப்பயோ முடிச்சிருக்கணுமே இதை. இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. 6,30,000 கிராமங்கள் இருக்கு இந்தியாவில். அதில் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. தமிழ்நாட்டில் 17,000 வருவாய் கிராமங்கள் இருக்கு. 17,000 villages are there, revenue villages. 10,000 does not have a church in Tamil Nadu. See, because the church is selfish, the believers are selfish, therefore the mission is not accomplished. கடைசி காலத்தில் ஆனால் உண்மையான ஒரு மீதியான ஒரு கூட்டம் எழுப்பும். கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில், கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில். இந்த லாஸ்ட் டே மிஷன் செய்வதற்காக ஆண்டு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வைராக்கியமாக ஒரு கூட்டத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கொடிய காலங்கள் கடைசியில் வரும். இப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஆனால் இன்னொரு கூட்டம் ஆண்டவருக்காக எழும்புவார்கள். இதில் 8ஆம் வசனத்துக்கு வாங்களேன். கம் டு verse 8. எண்ணெயும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்து நின்றது போல. நல்லா கவனிங்க, எண்ணெயும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்து நின்றது போல. யார் இந்த எண்ணெயும் எம்பிரேயும்? Who are they? யார் இவங்க? They were the two magicians in Egypt. They were the two magicians in Egypt who did satanic supernatural things. Jewish tradition, யூத பாரம்பரிய ரைட்டிங் சொல்லுகிறது, இவர்கள் இருவர் தான் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் மோசே அந்த பாம்பு, அந்த கோலை போட்டார் தெரியுமா, பாம்பாச்சு தெரியுமா, அந்த டைமில் அங்கே சேலஞ்ச் பண்ணாங்க தெரியுமா, அந்த ஆட்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் பார்வோன் அழைக்கிறான், அவர்களும் கோலை போடுகிறார்கள், அதுவும் என்னாகிறது, பாம்பாகிறது. பிரியமானவர்களே கவனிங்க, சூப்பர் நேச்சுரல் இருக்கிறதுனால காடுன்னு நினைக்கக்கூடாது. தி டிமானிக் காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேயும் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறது. ஏமாந்து போகாதீங்க. அற்புதங்களாலும் சிலர் ஏமாந்து போவார்கள் இருக்கா கடைசி காலத்தில். Matthew 24 பாருங்களேன். Matthew 24 and verse 24. Matthew 24, மத்தேயு 24 பாருங்க. மத்தேயு 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எண்ணெயும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு ஏத்து நிற்கிறார்கள். In the last days there will be occult practices with supernatural. Occult practices will increase in the last days. கடைசி காலத்தில் இந்த விதமான காரியங்கள், சூப்பர் நேச்சுரல், ஈவில் சூப்பர் நேச்சுரல், பொல்லா பிசாசினுடைய காரியங்கள் நடக்கும். There is going to be resistance by the occult practices like Moses had opposition. மோசேக்கு எப்படி எதிர்ப்பு இருந்ததோ இவர்கள் சேலஞ்ச் பண்ண, பட் ஆனால் அல்டிமேட்டா we will win them. அப்படித்தானே போட்டிருக்கீங்க பாருங்க.
என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்துன்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு ஏத்துன. there will be a group of people in the occult practices, supernatural, the evil forces, அதோடு கூட வருவார்கள். செட்டானிக் சூப்பர் நேச்சுரலோட விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் விசுவாச விஷயத்திலே என்ன பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. வருவாங்க. there will be a force. இருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். the faithful remnant மூலமா மோசே போல. listen, Egypt had its magicians, but God had his Moses. எகிப்தியருக்கு மந்திரவாதிகள் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கோ ஒரு மோசே இருந்தார். பாகாலுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு ஒரு எலியா இருந்தார். தேவனுடைய எலியாவாக நாம் எழும்புவோம். தேவனுடைய மோசேக்களாக எழும்புவோம். there will be forces that will challenge us. ஆமென். இவருடைய மதிகேடும் வெளிப்படும். இமேஜின் பண்ணி பாருங்களேன், மோசேயோ அந்த மந்திரவாதிகளும் இவன் கோலை போட்டா பாம்பாச்சா, அவங்க கோலை போட்டாங்க அதுவும் பாம்பாச்சு. எல்லாருக்கும் வா பத்தியா என்ன பெரிய பவர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாம்பு அந்த பாம்பை முழுங்கிருச்சு. கரெக்டா? யோசிச்சு பாருங்க அந்த கொஞ்சம் சீனை. முடிஞ்ச உடனே அந்த எகிப்து மந்திரவாதிகள் எப்படி போயிருப்பாங்க? குச்சி இல்லாமல் வீட்டுக்கு போயிருப்பானுங்க. ஏன்னா அவங்க குச்சி இல்லை, சாப்பிட்டுருச்சு நம்ம மோசஸுடைய கோல். மோசஸுடைய கோல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். The difference, இந்த கடைசி காலத்தில் the difference is not going to be settled by a theological debate but by the demonstration of power. இந்த போராட்டம் இதிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க போகிறது எப்படி தெரியுமா? It is not by the teaching and the debate and இது, ஆனால் by the demonstration of power. ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் ஆண்டவருடைய அந்த பவர்ல எழும்பணும். எலியா அக்கினியை கொண்டு அங்க இறக்கின உடனே மக்கள் வந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கத்துனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் தெய்வம் பாகால் தெய்வமா எந்த பக்கம்னு கேட்டால் இதுங்க அமைதியாக இருக்குது. டீச்சிங் கொடுக்கும்போது அமைதியாக இருக்குது. ஆனால் வானத்துலேருந்து அக்னி வந்த உடனே கத்திட்டாங்க, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம். The difference is not going to be settled by a theological debate. ஆமென். இந்த கான்ஃப்ளிக்டில் ஏன்னா அவங்களும் ஈவில் ஃபோர்ஸஸும் பவர்ஸ் அவங்களும் செய்வாங்க. but the demonstration of power, the greater power. ஆமென். praise God. இயேசு என்ன பண்ணார்? சீஷர்களை எம்பவர் பண்ணும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களை எம்பவர் பண்ணும்போது என்ன பண்ணார்? அந்த ஆட்கள் அனுப்பும்போது மேத்யூ 10 மத்தேயு 10ஆம் அதிகாரம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, எதிர் மேல அதிகாரத்தை கொடுத்தார்? சகல வியாதிகள் சகல நோய்களை நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அத்தாரிட்டி, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். The power was given. Amen. Praise God. 2 தீமோத்தேயு 3க்கு வாங்க மறுபடியும். Come back to 2 Timothy 3. It's a Bible study, so please we need to be going to the Bible back and forth again and again. சரியா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கடைசி காலத்தில் தேவபக்தியாய் நடக்க போகிறவர்கள் துன்பப்படுவார்கள். எச்சரிக்கையாயிருங்கள் 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 எச்சரிக்கையாருங்கள் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டதான மக்களை விட்டு விலகி இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ரெஸ்பான்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். துன்பப்படுத்தப்படுவோம் என்றும் இருக்கிறது. 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள், எத்தர்கள் என்சாண்டர்ஸ், ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள், those who are enchanting us with their teaching and deceptive ways, இழுக்கிறவர்கள், மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். இது வந்து குறைய போறதில்லை. இந்த evil is going to increase in the world. பட் அதன் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவபக்தியாக நடக்க மனதாய்
உள்ளவர்கள் ஃபேத்ஃபுல்லாக டிலிஜென்ட்டாக நம்ம இருக்க போகிறோம். இப்போ இவ்வளோ காரியத்தை சொல்கிறார்ல, சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? வாட் இஸ் சேயிங்? அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறார் தெரியுமா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட். இதெல்லாம் நடக்குயா, இதெல்லாம் நடக்கும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, யங்கர் டிசைபிளுக்கு சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நடக்கும்பா. இந்த மாதிரி ஆக்கல்ட் பிராக்டிசஸ் ஒரு பக்கம் இருக்கும், உபத்திரம் ஒரு பக்கம் இருக்கும், இப்படிப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு பக்கம் இருப்பான். நீ இதெல்லாத்தையும் சமாளிக்கணும்டா. ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கப்பா, நீ அதன் நடுவுல வசனத்துல கட்டப்படு. verse 14 to 17 he talks about the word of God. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ நல்ல ஃபவுண்டேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறப்பா நீ தீமோத்தேயு. அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் நல்லா நீ என்ன படிச்சிருக்கிற, கற்று அறிந்திருக்கிற. குட். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆல் ஸ்கிரிப்சர். நல்ல கவனிங்க, ஆல் ஸ்கிரிப்சர். சில பகுதியை ஒதுக்கக்கூடாது. ஆல் ஸ்கிரிப்சர் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், people of God, நீங்களும் நானும் தேறினவனாக, growing as a disciple in the midst of the difficult times. இந்த கடைசி காலம் மிகவும் மோசமான காலம். பொல்லாப்பு எப்படிலாம் இருக்கும்னு சொன்னேன். மேத்யூ 24 இருந்து ஒரு 6 காரியங்களை சொன்னேன். இப்ப நான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு பட்டியலிட்டேன். ஆக்கல்ட் பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். டார்க்னஸும் லைட்டும் கான்ட்ராஸ்ட் எப்படி கடைசி காலத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கோதுமையும் அந்த களைகளும் ஒன்றாக விளையும் என்று சொன்னேன். சார்ட்டிங் அவுட் டைம் வருகிறது. அநியாயம் செய்கிற பக்கம் அநியாயம் செய்வான், அக்கிரமம் செய்கிற பக்கம் அக்கிரமம் செய்வான். ஆனால் சீக்கிரமாக ஆண்டவர் வருகிறார், சார்ட்டிங் அவுட் நடக்க போகிறது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எத்தர்கள் இருப்பார்கள். The enchanters will be there. The deceptive prophets will be there. The deceiving teachers will be there. கரெக்டாக நம்ம இருக்கணும். இதெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகள் எல்லாத்தையும் உறுதியாக இருப்பா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, growing as a disciple, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக, to become and to do. 2 காரியம். நீ தேறினவனாக, to become the person God wants you to be. டிசைபிள்னா என்ன தெரியுமா? டிசைபிள்னா என்ன? டிசைபிள்ஷிப்னா என்ன? டு பிகம் த பர்சன் காட் வாண்ட்ஸ் யூ டு பி அண்ட் டு டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. நீங்கள் தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் மாறுவதும், தேவன் உங்களை யாராக இருக்க சொல்றாரோ அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். You must be the person God wants you to be. You must do the thing that God wants you to do. ரெண்டுக்கும் தேவை word of God தான். கவனிங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, the person எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக, all scripture is given. எதுக்கு? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், rebuke. இன்றைக்கு சில செக்மெண்ட்ஸில் பைபிள் வசனத்தை வச்சு ஸ்ட்ரிக்டாக பேசுகிற இடங்கள் இல்லை. ஏனென்றால் மக்கள் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட்ன்றாங்க. நானே 6 நாள் நொந்து நூலாக போய் தான் சர்ச்சுக்கு வர்றேன். 7வது நாள் ஆறுதலாக பேசுங்க சார். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், for rebuke. இங்கிலீஷ் பைபிள்ல word of God must be used for teaching, but also word of God will be used for rebuking. But people don't want. கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, நீங்க எப்படி இருக்க போறீங்க? மற்றவங்களை விடுங்க, இந்த டீச்சிங்க்கு வந்தவங்க be ready. Let the word of God be taught. சபையில தேவனுடைய வசனம் தைரியமாய் ஊழியர்கள் பேசட்டும். அது உங்களை குத்துச்சுன்னா நல்லது பிரதர், சொர்ணம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு குத்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே கோவப்படாதீங்க. அப்போனா இன்னும் ஹோப் இருக்கு பிரதர். ஏன்னா சொர்ண கட்டவனுக்கு என்ன பேசினாலும் உரைக்காது. அது டெட் கேஸு, அதில் ஒன்றும் உயிர் இல்லை. ஆமாம், உங்களுக்கு உரைக்குதுன்னா, பேசும்போது உரைக்குதுன்னா உங்களுக்கு இன்னும் சொர்ணம் இருக்கு பிரதர்.
அல்லேலூயா, ஆமென். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் கரெக்ஷனுக்கு. வசனம் வார வாரம் வரும் பொழுது, வசனம் போதிக்கப்படும் பொழுது, அது கரெக்ஷனுக்குரிய காரியங்கள் இருந்தால் அலைன்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன வரணுமோ வரணும். நீதியை படிப்பிக்கிறதுக்கு, ரைச்சஸ் பாத்தில் போகிறதற்கு. இதை எப்படி சொல்லுவோம் தெரியுமா? உபதேசங்கிறது ஸ்டாண்டர்டு. ஸ்டாண்டர்டை விழுந்தா ரெபியூக்கு, அப்படியே விட்டுறது இல்லை. அப்புறம் சீர்தூக்குதல், திருப்பி தூக்கி நிறுத்துறது. அதுக்கப்புறம் இதாண்டா ஸ்டாண்டர்ட்னு மறுபடியும் சொல்கிறது. இதுதான் ஸ்டாண்டர்ட்னு முதல்ல சொல்லுவோம், அது விழுந்தா ரெபியூக் பண்ணுவோம், அப்புறம் அங்கேருந்து விட்டுற மாட்டோம், அப்படி தூக்கி சீர்தூக்குதல். அதுக்கப்புறம் இதாண்டா ஸ்டாண்டர்ட் மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் சொல்லணும். அதுக்குத்தான் பிரயோஜனமாக பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம். ஸோ கவனிங்க, சாப்டர் 3ல் இந்த எண்ட் டைம்ஸை பற்றி நிறைய சொல்லிட்டு, ஆக்கல்ட் ப்ராக்டிசஸ் இருக்கும், இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, நீதியாக நடக்கிறவர்கள் உபத்திரவப்படுவாங்க. ஆனால் நடுவில் தீமோத்தே, நீ வசனத்தில் தெரியிருப்பா, கவனமாக இருந்திருப்பா என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வாட் இஸ் த ரெமெடி? வாட் இஸ் த ரெமெடி? 3 காரியம் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், மேத்யூ 24ல். டிசெப்ஷன், டிசாஸ்டர், டிக்ளரேஷன். நான் இருக்கா ஆரம்பத்தில் அதை சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னா, அதை சொல்லி முடிக்கிறேன். டிசெப்ஷனுக்கு வாட் இஸ் த ஆன்டிடோட்? வாட் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன்? வஞ்சகம். இன்றைக்கு உலகத்தில் வஞ்சகம் தாண்டவம் ஆடுகிறது. எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். இந்த வஞ்சகத்தில் தப்பிக்கணும்னா, ஹூ இஸ் த கேண்டிடேட் ஃபார் டிசெப்ஷன்? ஒன் ஹூ இஸ் இக்னரண்ட் about the word of God. வசனம் தெரியாதவன் தாங்க கேண்டிடேட் டிசெப்ஷனுக்கு. வஞ்சிக்கப்படுகிறதுக்கு யார் தெரியுமா கேண்டிடேட்? வசனம் தெரியாதவன். வசனம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன் பைபிளில் மேத்யூ 24ல் 4 முறை வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். மார்க் 13ஆம் அதிகாரத்தில் 4 தடவை எச்சரிக்கையாருங்கள், 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 எச்சரிக்கையாருங்கள். வேர்ட் ஆஃப் காட். 2 தெசலோனிக்கர் 2:10, 2 Thessalonians 2:10. Antidote for deception is being love for the truth is the antidote for deception. சத்தியத்தின் மேல உள்ள நேசம், loving the scripture, living the scripture, loving the scripture and living the scripture, that is going to be the key for you to overcome deception. கடைசி கால வஞ்சகத்தில் நீங்க தப்பிக்கணும்னா வசனத்தை நேசிங்க. பிரியமானவர்களே, அந்த காலத்துலலாம் மனப்பாட வசனம்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன், மனப்பாட வசனம். we have encouraged our people, எங்கள் யூடியூப் வியூவர்ஸ்லாம் நான் என்கரேஜ் பண்ணுறேன், let to memorize scriptures. 72 வசனம் level 1, level 2 இன்னொரு 72 வசனம் we are about to print. ஸோ 1000 வசனம் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே, 2 வருஷத்துக்குள்ளே 1000 வசனம் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, ஒரு 1000 வார்த்தைகள் தெரிந்தாலே யூ ஆர் கன்சிடர்ட் ஃப்ளூவெண்ட் இன் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில், ஒரு மொழியில் 1000 வார்த்தைகள் தெரிந்தால் அந்த மொழியில் ரொம்ப சரளம் என்று சொல்லுகிறார்கள். 1000 வசனம் தெரிஞ்சா, ஐயோ, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் வழங்கும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் கை வச்சா வழங்கும். அந்த மாதிரி ஆயிடுவீங்க. சம்டைம்ஸ் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எதை கை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பிரதர் பைபிள் படிக்கிறீங்களா? பிரதர் பைபிள் படிக்கிறதில்லை, பைபிள் படிக்கிறதில்லை. ஆனால் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஜெபம் பண்ண வரான், மீட்டிங் முடித்த உடனே, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு ஜெபம் பண்ணுயா? தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றான். என்னது? தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றான். பைபிளை படிக்கிறான்னா பைபிள் படிக்கலை. அப்போ நான் கேட்பேன் அவன்கிட்ட, டேய், எம்டி ஹெட்டு எம்டி ஹேண்டு ரெண்டும் பட்டா என்னடா ஆகும்? எம்டி ஹெட்டு எம்டி ஹேண்டு. பைபிள் வசனம் உள்ள இருக்கணும்டா. கை வைக்கிற காரியம் வாய்க்கணும்னா வசனம் உள்ள இருக்கணும். பைபிள் படிங்க. ஒரு நாளைக்கு 4 சாப்டர் படித்தா பைபிளை ஒரு வருஷத்தில் படித்து முடிக்கலாம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 8 சாப்டர் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 முறை பைபிள் படித்து படிக்கலாம் தெரியுமா? டிசிப்ளின் இருந்தால்
முழு பைபிளை 66 நாளில் படிக்கலாம் தெரியுமா? 66 புக் இருக்குல்ல, ஒரு நாள் ஒரு புக்கு படிங்க. சும்மா அப்படியே பாருங்க, பிஸியாக இருக்க அன்னைக்கு ஒரு சின்ன புக்கு படிங்க, இண்டெக்ஸ் எடுத்து டிக் பண்ணுங்க. ஒரு ஃப்ரீ டே இருக்கும் போது, சாட்டர்டே இருந்துச்சுன்னா, சண்டே இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா டைம் இருந்துச்சுன்னா, ஒரு 6-7 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு பிக்கெஸ்ட் புக்கை முடிங்க. ஒன் சிட்டிங்கில் 66 சிட்டிங்கில் 66 புக்கை முடிங்க. See, if you want to grow as a disciple, word of God இல்லாமல் முடியாது. கடைசி கால வஞ்சகத்துக்கு தப்பணும்னா வசனம். ஸோ முதல்ல இது என்னது? கடைசி காலத்தில் டிசெப்ஷன். ஆன்டிடோட்டு என்னது? அதற்கு மருந்து என்னது? லவ் ஃபார் த ஸ்கிரிப்சர்ஸ். 2 தெசலோனிக்கேயர் 2:10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகம் எதனாலே உண்டாகும்? சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால். லவ் ஃபார் த ட்ரூத் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் டிசெப்ஷன். வசனத்தை நேசிங்க. ஸோ ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன் என்னது? வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. கடைசி காலத்தில் வர்ற அழிவு இல்லை, இந்த கொள்ளை நோய் இதெல்லாம் எப்படி? லூக் 21, லூக்கா 21, 3 சாப்டர் சொன்னேன் இல்லையா? மேத்யூ 24, லூக் 21, மார்க் 13. மறந்துடாதீங்க. என் டைமை குறித்து இயேசு சொல்லுகிற அடையாளங்கள் இருக்கிற 3 சாப்டர். லூக் 21, லூக்கா 21. இந்த அடையாளங்கள், இந்த ஆபத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசி காலத்தில் இருக்கிறதான யுத்தங்களில் எல்லா விதமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், வஞ்சகங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் லூக் 21 என்ன சொல்றாரு பாருங்க. verse 35. லூக் 21:35. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். வந்திருக்கா இன்னைக்கு கொரோனா? பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இட் will come like a ஒரு கண்ணி வெடி இல்லை, கீழே வச்சிருப்பாங்க, எங்க கால் வச்சா என்ன நடக்கும் தெரியாது, வெடிச்சிரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் இந்த பேண்டமிக்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தானே இருக்கு. அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் லிசன், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு, நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக காணப்படும். ஆண்டோட வருகைக்கு முன்பதாக நீங்க காணப்படுவதற்கும், இந்த ஆபத்துக்கு தப்புவதற்கும், இந்த எண்ட் டைம் டிசாஸ்டருக்கு தப்புவதற்கும், how do we prepare ourselves in perilous times? இந்த ஆபத்தான நேரத்தில் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது? அதான் சொல்றேன். எச்சரிக்கையாருங்கள், 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 எச்சரிக்கையாருங்கள். வசனத்தை நல்லா நீங்க படிங்க, நேசிங்க, வாழுங்க. விலகி இருங்க சில மக்களோட, தேவையில்லாத சகவாசம் வேண்டாம் அவங்களோடு கூட. just keep the connection but don't fellowship too much with them if they are not willing to change. மாறாதவர்கள். இப்ப ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்க, அதான் கீ. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். pray without ceasing. பிரியமானவர்களே, that is the insulation for us. pray without ceasing. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை நேசிங்க. டிசெப்ஷனுக்கு, டிஸ்ட்ராக்ஷனுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு, ஆண்டோட வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கு இணையான கிராஸ் ரெஃபரன்ஸ் பேசேஜ் இருக்கிறது. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியில் அடையாளம் போடு, அவர்களை மட்டும் தப்ப விடு, மற்றவர்களை போட்டு தள்ளு. வாசிங்க எசேக்கியேல் 9:4-5. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், அவர்களை மட்டும், செபிக்கிறவர்கள், பரிதபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களை மட்டும் விட்டு. எசேக்கியேல் 9:4-5. லூக்கா 21:35-36. லாஸ்டா டெஸ்டினி. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.
இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு ஃபேத்ஃபுல் ரெமினண்ட்டை தயார் பண்ணுகிறார், அறிவிக்கிறதற்கு ஆயத்தமாகணும். நெக்ஸ்ட் வீக் டாபிக் காட்ஸ் பர்பஸ் அண்ட் எண்ட் டைம்ஸ். கடைசி காலமும் தேவனுடைய நோக்கமும், அதில் இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். ஒரு 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. forgive me, I took a little bit more time. பட் ஆனால் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் டாப்பிக்கை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுனாலையும் நான் சில காரியத்தை சில இல்லஸ்ட்ரேஷனும் கொடுத்து பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் தேங்க்யூ வெரி மச். கேன் ஐ ஜஸ்ட் ப்ரே ஃபார் யூ? தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். வசன வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னமும் உள்ள 3 வாரத்தில் இன்னமும் பேச வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாரும். How we can be part of the faithful remnant company. ஆண்டவரே, உண்மையான மீதியான கூட்டத்திலே நாங்களும் ஒருவராக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.